கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். இன்றைய நாளில் இயேசு யார் என்பதை நாம் பார்க்க போகிறோம். யோவான் 11ஆம் அதிகாரம் 25-26 வசனம். இயேசு மார்த்தாவிடம், உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே. என்னிடம் நம்பிக்கை கொள்வோர் இறப்பினும் வாழ்வர். உயிரோடு இருக்கும்போது என்னிடம் நம்பிக்கை கொள்ளும் எவரும் என்றுமே சாக மாட்டார். இதை நீ நம்புகிறாயா என இயேசு கேட்பதை பார்க்கிறோம். மார்த்தாளின் சகோதரனாகிய லாசர் மரித்து போயிருந்தார். மரிக்கும் முன் இயேசுவுக்கு செய்தி கொடுக்கப்பட்டது. ஆனால் இயேசு தாமதமாக வந்தார். இயேசு வரும்பொழுது மரித்து 4 நாட்கள் ஆகியிருந்தது. இயேசு ஊருக்குள் வந்தவுடனே மார்த்தாள் சொல்லுகிறார், ஆண்டவரே இயேசுவே, நீர் எங்களோடு இருந்திருந்தால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்று அழுது புலம்புகிறாள். அப்பொழுது இயேசு சொல்லுகிறார், அல்லாதே, உன் சகோதரன் உயிர் தழுவான் அப்படின்னு சொல்லி இயேசு சொல்வதை நாம் பார்க்கிறோம். உன் சகோதரன் உயிர் தழுவான் என்றபோது மார்த்தாள் சொல்லுகிறாள், இறுதி நாளில் உயிர்த்தெழுதலின் போது அவனும் உயிர் தழுவான் என்பது எனக்கு தெரியும் என்றார். இறுதி நாளில் மரித்த எல்லோரும் உயிரோடு எழும்பும்போது என் சகோதரன் உயிர் தெழுவான் என்று எனக்கு தெரியும் என்று ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாள். அப்பொழுதுதான் இயேசு சொல்கிறார், 25ஆம் வசனம், இயேசு உயிர்த்தெழுதலும் வாழ்வும், உயிர்த்தெழுதலும் ஜீவனும் நானே. இயேசு சொல்கிறார், உயிர்த்தெழுதலும் ஜீவனும் நானே, வாழ்வும் நானே. என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வார்கள். உயிரோடு இருக்கும்போது என்னிடம் நம்பிக்கை கொள்ளும் எவரும் என்றுமே சாக மாட்டார். அப்போ இயேசு சொல்கிறார், உயிர்த்தெழுதலும் ஜீவனும் நானே. இந்த விசுவாசம் கொள்பவன் இறப்பினும் வாழ்வான். உயிரோடு இருக்கும்போது என்னை விசுவாசிக்கிறவன் ஒருபோதும் சாக மாட்டான். இதை நீ நம்புகிறாயா அப்படின்னு ஆண்டவர் மார்த்தாளிடத்திலே கேட்கிறார். இயேசு என்ன சொல்ல வருகிறார் என்பதை நாம் கொஞ்சம் கூர்ந்து கவனிக்க வேண்டும். உன் சகோதரன் உயிர்த்தெழுவான் என்று சொன்னபோது மார்த்தாள் சொல்லுகிறாள், இறுதி நாளில் உயிர்த்தெழுவான் என்று எனக்கு தெரியுமே அப்படின்ட்டு. அப்போ ஏது சொல்லுகிறார், மார்த்தாள், உயிர்த்தெழுதலும் ஜீவனும் வாழ்வும் நான் தான். அதாவது இறுதி நாளில் தான் உயிர்த்தெழுவான் என்று சொல்லுகிறாயே, இன்றைக்கா இருந்தாலும் என்றைக்கா இருந்தாலும் உயிர்த்தெழுதல் என்ற ஒரு வார்த்தை இருக்குமானால் அந்த உயிர்த்தெழுதல் என்ற வார்த்தையினுடைய அடையாளமே நான் தான் இயேசு. அதாவது உயிர்த்தெழுதல் என்ற வார்த்தைக்கு உருவகம் இல்லை. ஆனால் ஏன் சொல்லுகிறார், அந்த உருவகம் யாருன்னா நான் தான். ஜீவன், வாழ்வு என்ற ஒரு வார்த்தைக்கு ஒரு உருவகம் கொடுக்க வேண்டுமானால் அது நான் தான். சொல்ல நான் தான் அது. அப்போ நானே உயிர்த்தெழுதலாக இருக்கிறேன், நானே ஜீவனாக இருக்கிறேன். நீ என்னிடத்தில் வந்து என் சகோதரன் இறுதி நாளில் உயிர்த்தெழுவான் என்று எனக்கு தெரியுமே என்று சொல்கிறாயே. இறுதி நாளாக இருந்தாலும் சரி, இன்றைய நாளாக இருந்தாலும் சரி, ஒரு மனிதனுடைய வாழ்வாய் இருப்பதும் உயிர்த்தெழுதலாய் இருப்பதும் என் கைகளில் நான் தான் அவைகளை வைத்திருக்கிறேன் என்று இயேசு சொல்லுகிறார். நான் தான் அந்த உயிர்த்தெழுதலை, நான் தான் என்ற வார்த்தை இயேசு இங்கே பயன்படுத்துவதை பார்க்கிறோம். அப்போ யோவான் 11 நம்ம எல்லோருக்கும் தெரியும், இயேசு இறந்த லாசருக்கு உயிரை கொடுத்தார். மரித்தோரிலிருந்து லாசரை ஆண்டவர் உயிரோடு எழுப்பினார். நான் உயிர்ப்பிப்பேன் என்று இயேசு சொல்லவில்லை, நானே உயிர்த்தெழுதலாய் இருக்கிறேன் என்று இயேசு சொல்லுகிறார். நானே அந்த உயிர்த்தெழுதலை நான் தான். அப்போ இயேசுவே நம்முடைய வாழ்க்கையின் உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். யோவான் 11:21 மார்த்தாள் சொல்லுகிறார், ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான். நீர் இங்கே இருந்ததால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான். நல்ல கவனிங்க, இயேசுவின் வல்லமை மீது மார்த்தாளுக்கு விசுவாசம் இருந்தது. அதான் நீர் எங்களோடு இருந்திருந்தா அன்னைக்கு இறந்திருக்க மாட்டான் தானே, ஏன்னா உம்முடைய வல்லமை அவனை சுகமாக்கி இருக்கும். நீர் இல்லாதனால் என் சகோதரன் மரித்து போய்விட்டான். அதாவது இயேசு கிறிஸ்துவின் வல்லமை மீது அவளுக்கு நம்பிக்கை இருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்து யார் என்று அவளுக்கு தெரியாது. அதுதான் அங்கே கேள்வியாகுது. நீர் இருந்திருந்தால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். அந்த வல்லமை மீது அவளுக்கு விசுவாசம் இருந்தது. ஆனால் ஏ சொல்லுகிறார், நீ என் வல்லமையை பற்றி பேசிட்டு இருக்கிற,
இயேசு சொல்கிறார், நானே உயிர்த்தெழுதலாக இருக்கும்போது என்னிடத்துல வந்து ஏன் அந்த கேள்வி கேட்குறேன்? நான் தான் அந்த உயிர்த்தெழுதல் அப்படிங்கிற மாதிரி இயேசு இங்கே சொல்வதை பார்க்க, நானே உயிர்த்தெழுதல் என்ற வார்த்தையை இயேசு பார்க்கிறார். அப்போ கடவுள் என்னதாக இருக்கிறார்? தேவன் என்னவாக இருக்கிறார்? தேவன் எப்படி இருக்கிறார்? தேவன் எதுவாக இருக்கிறார் என்பதை நாம் உணராமல் அற்புதங்களை காண முடியாது. தேவன் என்னவாக இருக்கிறார்? அவர் சொல்ல, நான் உயிர்த்தெழுதலாகவே இருக்கிறேன் என்றார். உயிர்த்தெழுதலை கொடுப்பேன்னு சொல்ல, நான் தான் அந்த உயிர்த்தெழுதல். உயிர்த்தெழுத வார்த்தைக்கு அடையாளமே நான் தான், அர்த்தமே நான் தான், இயேசுதான் நான் தான்ன்றார் ஆண்டவர். ஜீவன் வாழ்வு அப்படின்னா நான் தான் அது அப்படின்றார். நான் தான் எனக்குள்ளதான் எல்லா மனிதனுடைய வாழ்க்கையும் அடங்கி இருக்குது. எல்லா மனிதனுடைய மரணமும் உயிர்த்தெழுதும் என் கைகள் தான் இருக்குதுங்கிறார் ஆண்டவர். எல்லாமே என் கைக்குள்ள இருக்குது என்று இயேசு சொல்வதை இங்கே பார்க்கிறார். அதுக்கு முன்பாக எபிரேயர் 11:6 சொல்கிறார். எபிரேயர் 11:6, நம்பிக்கையினாலன்றி விசுவாசம் இல்லாமல் ஒருவரும் கடவுளுக்கு உகந்தவராய் இருக்க முடியாது. கடவுளை அணுகி செல்கிறவர்கள், தேவனை அணுகி செல்கிறவர்கள் அவர் இருக்கிறார் என்பதையும், அவரை அணுகி செல்வோருக்கு, தேடி செல்வோருக்கு தக்க கைமாறு அளிக்கிறார் என்பதையும் நம்ப வேண்டும். அதாவது ஆண்டவரை நாடி வருகிறவர்கள் நம்பிக்கை இல்லாமல் வந்தால் ஒன்றும் பெற முடியாதுன்றார் பவுலடியார் எழுதும்போது. நம்பிக்கையினாலன்றி எவரும் கடவுளுக்கு உகந்தவராய் இருக்க முடியாது. கடவுளை அணுகி செல்கிறவர்கள், கடவுளை நெருங்கி போறவங்க, நான் போகும் இடத்தில் அவர் இருக்கிறார், நான் ஜெபிக்கும் இடத்தில் அவர் இருக்கிறார், நான் விண்ணப்பிக்கும் இடத்தில் அவர் இருக்கிறார், நான் அவரை புகழும் இடத்தில் அவர் இருக்கிறார், நான் அவரை தேடி செல்லும் போது எனக்குரிய கைமாறை அவர் எனக்கு கொடுக்கிறார் என்பதை நம்ப வேண்டும். அதை நம்பாமல், அதாவது அவர் எப்படிப்பட்டவர் என்று நீங்கள் நம்பாமல், அவர் யாராக இருக்கிறார் என்று நம்பாமல் நீங்கள் அவரிடந்து எதுவும் கைமாறு பெற முடியாதுங்கிறார் பவுலடியார். அப்போ நம்முடைய ஆண்டவர் யார்? நம் ஆண்டவர் யாராய் இருக்கிறார்? நம்முடைய ஆண்டவர் உயிர்த்தெழுதலாக இருக்கிறார், ஆண்டவர் ஜீவனாக இருக்கிறார் என்பதைத்தான் வேதம் இங்கே சொல்கிறது. அப்போ நம் ஆண்டவர் யார் என்று புரிந்தால்தான் நம்முடைய ஜெபம் வெற்றிகரமாய் மாறும், அற்புதங்களை காண முடியும். மார்த்தாள் இயேசு மீது விசுவாசம் வைத்திருந்தாள், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஏனெனில் அவள் சொல்லுகிறாள், நீர் அன்றைக்கு எங்களோடு இருந்திருந்தாள் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். ஆனால் இயேசு யார் என்பதை அவள் புரியவில்லை. இயேசு அன்றைக்கு எங்களோடு இருந்தால் அவருடைய வல்லமையினால் குணமாக்கி இருப்பார். ஆனால் இயேசு என்ன சொல்லுகிறார்? அன்றைக்கு இல்லை மார்த்தாள், இன்றைக்கும் உயிர்த்தெழுதலை நான் தான் மார்த்தாள் அப்படின்றார் ஆண்டவர். நான் தான் அந்த உயிர்த்தெழுதலாக இருக்கிறேன் என்பதை ஆண்டவர் சொல்லுகிறார். நல்ல கவனிங்க, இயேசுவின் வார்த்தை தான் லாசரை உயிர்ப்பித்தது. லாசரை வெளியே வானார் ஆண்டவர், லாசர் உயிரோடு வந்தார். அப்போ ஆண்டவர் பேசும் வார்த்தை, அவர் ஆண்டவராக இருப்பதனால் அவர் பேசும் வார்த்தைக்கு வல்லமை உண்டு. அதனால் இயேசுனர் உன் சகோதரன் உயிர் தெழுவான் அப்படிங்கும் போது அந்த வார்த்தையை அவள் என்ன செய்யல, நம்பல. இயேசு சொல்கிறார் உன் சகோதரன் உயிர் தெழுவான். 24ஆம் வசனத்தில் இயேசு சொல்கிறார் உன் சகோதரன் உயிர் தெழுவான். மாத்தா சொல்கிறார் இல்லை, இறுதி நாளில் உயிர் தெழும்போது அவனும் உயிர் தெழுவான் தான் எனக்கு தெரியுமே அப்படின்றார். இயேசு என்ன சொல்ல வர்றார்னா, நான் யாராய் இருக்கிறேன் வார்த்தையை முதல் நம்புங்கிறார். நான் பேசும் வார்த்தையை முதல் நம்பு, நான் உயிர்த்தெழுதலாக இருக்கிறேன், என் வார்த்தை மீது முக்கியத்துவம் கொடு அப்படின்றார். என் வார்த்தையை கொஞ்சம் கவனிங்கிறார் ஆண்டவர். இன்னைக்கு ஆண்டோடைய வார்த்தையை நாம் கவனிக்கிறது கிடையாது. இயேசு யோவான் 4:4 சொல்லுகிறார், சாத்தான் அவரை சோதிக்கிற அந்த கல்லை அப்பமாக்கும். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், மனிதன் அப்பத்தினால் அல்ல, ஆண்டவரின் வாயிலிருந்து வரும் ஒவ்வொரு சொல்லினாலும் உயிர் வாழ்கிறார். மனிதன் அப்பத்தினால் மட்டும் உயிர் வாழ்கிறான்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. உணவு உண்பதனால் உயிர் வாழ்கிறான், இல்லை, கடவுளின் வார்த்தையினால் உயிர் வாழ்கிறான். கடவுளுடைய வார்த்தை நமக்கு வாழட்டும் வாழட்டும் வாழ்வான் உயிர்ப்பான் அப்படின்னு சொன்னா அவன் வாழ்வான். என்னுடைய காரியம் முடிஞ்சு போச்சு, இவன் நாட்கள் முடிஞ்சு போச்சு ஆண்டவர் சொன்னா அது வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. அப்போ ஆண்டவருடைய வாயின் வார்த்தைகளினால் தான் ஒரு மனிதனை வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். அதனால தான் இயேசு சொல்லும்போது மனிதன் அப்பத்தினால் அல்ல. மத்தேயு 4:3-4 பார்க்கும்போது சோதிக்கிறவன் அவரை அணுகி நீர் இறைமகன் என்றால் இந்த கற்களை அப்பமாகும்படி கட்டளையிடும் என்றான். இயேசு மறுமொழியாக, மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றினாலும், கடவுளின் வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தைகளினாலும் உயிர் வாழ்கிறார் என்று எழுதியுள்ளது என்று இயேசு சொல்வதை நாம் பார்க்கிறோம். தூத்துக்குடியை சார்ந்த ஒரு குடும்பம், அவங்க அந்த ஐயா டிரான்ஸ்ஃபர் ஆகி சென்னைக்கு போனாங்க. ஒரே பையன்,
திடீர்னு அவனுக்கு காய்ச்சல், உடல் வலிகள், எலும்பு வலிகள்லாம் வந்தது. ஒரு எலும்பு டாக்டர்கிட்ட போகும்போது ஏதாவது வெயிட்டாக தூக்கியிருப்பான், ஏதாவது கனமாக தூக்குனதுனால கை கால் வலிகள் வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி சாதாரணமாக பார்த்து மருந்து கொடுத்து அனுப்பினாங்க. ஆனால் நாளாக அவனுடைய வலிகள், உடல் எலும்புகளில் வலிகள் அதிகமாகச்சு. அடையார் கேன்சர் ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணும்போது அது கேன்சர், போன் கேன்சர் அவனுக்கு என்று தகவல் வந்துச்சு. டாக்டர் சொன்னார், ரொம்ப இவ்வளோ தாமதமாக வந்துட்டீங்க, அது உடல் முழுவதும் பரவிவிட்டு கிருமிகள், அந்த கேன்சருடைய கிருமிகள் உடல் முழுவதும் பரவிவிட்டது, இன்னும் பிழைப்பதே 1 மாதமோ 2 மாதமோ தான், அவ்வளோதான் அவருடைய வாழ்நாள் அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர் சொல்லிவிட்டார்கள். ஆனால் மருந்து கொடுத்தார்கள், மருந்து சாப்பிட்டார்கள். அந்த பையனுடைய வாழ்வு சோகமாய் சோர்வாய் மாறிவிட்டது. தந்தையும் தாயும் கண்ணீரோடு பிள்ளைக்காய் ஜெபிக்கிறாங்க, ஆண்டவரை என்ன செய்வோம், ஒரே பிள்ளை இப்படி ஆகிவிட்டதே என்று கண்ணீரோடு ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறாங்க. அப்பொழுது அந்த தந்தையாருக்கு ஒரு சப்தம் கேட்குது. ஆண்டவர் சொல்லுகிறான், மனிதன் மருந்தினாலோ அப்பத்தினாலோ அல்ல, கடவுளின் வார்த்தைகளினால் உயிர் வாழ்கிறான். கடவுளின் வார்த்தைகளினால் உயிர் வாழ்கிறான். ஆண்டவருடைய வாயிலிருந்து வரும் ஒவ்வொரு வார்த்தைகளினால் உயிர் வாழ்கிறான் என்ற சப்தத்தை அவர் கேட்கிறார். அப்போது அவருக்கு புரிந்தது, என் மகனை ஆண்டவருடைய வார்த்தை சுகமாக்கும். பேதுரு ஒரு முறை சொன்னார் அல்லவா, ஆண்டவரே யாரிடம் செல்வோம், வாழ்வு தரும் வார்த்தை உம்மிடம் அன்றோ இருக்கிறது என்று சொன்னார் அல்லவா. வாழ்வு தரும் வார்த்தை உம்மிடம் அல்லவா இருக்கிறது. இப்போ வாழ்வு தரும் வார்த்தை இயேசுவிடத்தில் இருக்கு. இவருக்கு புரிந்தது. அப்போது மகன்கிட்ட சொன்னார், மகனே, இன்றையிலிருந்து நீ இறை வார்த்தைகளை, பேத வசனத்தை எடுத்து வாசி, ஆண்டவர் உன்னை குணமாக்குவார். அவன் சங்கீதங்களில் ஒவ்வொரு நாள் 3 சங்கீதம், நீதிமொழிகள் 1, புதிய ஏற்பாட்டிலே 3 அதிகாரங்கள் மத்தியிலிருந்து ஆரம்பித்து அவன் படிக்க ஆரம்பித்தான். அப்படி படிக்கிறான், வார்த்தைகளை படித்து கொண்டே இருக்கிறான். 2 மாதம் தாண்டியது, 6 மாதம் முடிந்து 7ஆம் மாதமும் ஆரம்பித்து விட்டது. பையன் இன்னும் உயிரோடு இருக்கிறான். தந்தை சொல்கிறார், மகனே, அவனை பரிசோதித்து 6 மாதம் முடிஞ்சு 7ஆம் மாதம் வந்துவிட்டது, நாம் மீண்டும் போவோம். உனக்கு இதுவரை டாக்டர் சொன்னபடி எதுவுமே நடக்கலை, வழியும் இல்லை, இப்போது நீ நன்றாக இருக்கிறதாக நானும் உணர்கிறேன், நீயும் அப்படியே சொல்லுகிறாய். ஆகவே மருத்துவர்கிட்ட போவோம்னு சொல்லும்போது மருத்துவர்கிட்ட போகிறாங்க. மருத்துவர் இவனை இறங்க பார்த்துட்டு, ஒன்றும் இருக்கிறியா நீ அப்படின்றார். தம்பி நீ இருக்கிறியா அப்படின்றார். உன்னை காணும், 6 மாதமாக காணுமே, என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அப்போ டாக்டர், உனக்கு ஒன்றும் செய்யலை அப்படின்னா, ஒன்றும் ஆகலையா, நல்லா தான் இருக்கிறேன், ஆல்ரைட் அப்படின்றான். சாப்பிட்றியா, நல்லா சாப்பிட்றேன், முன்னால் இருந்தோட கொஞ்சம் நல்லா தெளிவாக இருக்கிறான், முகம்லாம் நல்லா வசீகரமாக இருக்குது, நல்லா இருக்கிறான். அப்போ டாக்டர் பரிசோதித்து சொல்கிறாரு, என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்த நீ அப்படின்ற. ஏன் டாக்டர், ஏன்னா உன் உடம்புல அந்த வியாதியே இல்லையே, என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்த அப்படிங்கும்போது தான் அவன் சொல்லுகிறான், ஆண்டவர் இயேசுவின் வார்த்தைகள் என்னை குணமாக்கினது. ஆண்டவர் வார்த்தை அனுப்பி நம்மை குணமாக்குகிற ஆண்டவர். ஏன்னா அந்த வார்த்தைக்கு வல்லமை உண்டு. அப்போ இயேசு, மார்த்தாள், நான் என்ன சொல்ல வரேன், நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிற, உன் சகோதரன் உயிர் தெழுவான் என்ற வார்த்தையை நீ நம்பாம இறுதி நாளில் என் சகோதரன் உயிர் தெழுவான் என்று பேசுகிறாயே, என் வார்த்தை கவனி, நான் தான் அந்த உயிர் தெழுதலும் வாழ்வுமாக இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். நல்ல கவனிங்க மக்களே, இன்றைக்கு நாம் யாரை ஆராதிக்கிறோம், நம்முடைய ஆண்டவர் யார், நம்முடைய ஆண்டவரால் செய்யக்கூடிய காரியம் எது, நம்முடைய ஆண்டவரால் என்னென்ன செய்ய முடியும் என்பதை நாம் அறிந்தால்தான் அற்புதங்களை காண முடியும். அதனால தான் யோவான் 11:6 பார்க்கும் பொழுது, லாசர் நோயுற்று இருந்ததை கேள்விப்பட்ட பிறகு இன்னும் 2 நாட்கள் இயேசு தங்கினார். மார்த்தாள் மரியா என்ன செய்கிறாங்க, ஒரு ஆள்கிட்ட தகவல் கொடுக்குறாங்க. தகவல் கொடுத்து, உம்முடைய நண்பராகிய லாசர் நோயுற்று இருக்கிறான், சாகும் தருவாயில் இருக்கிறான், உடனடியாக வரவும் அப்படின்னு சொல்லி ஒரு கடிதத்தை கொண்டு கொடுக்குறான். சரி நீ போப்பா அப்படின்னு சொல்லி இயேசு அங்கே இருந்து விடுகிறார். உடனே கிளம்பல அவர். இன்னும் 2 நாட்கள் அங்கே தங்கினார் அப்படின்னு பைபிள் சொல்லுகிறது. இன்னும் 2 நாட்கள் தங்கினார். நல்ல கவனிங்க, அவருடைய நண்பன் லாசர், அவர் சுகமில்லாமல் இருக்க, சாகும் தருவாயில் இருக்கிறார். ஆனால் பைபிள் சொல்லுகிறது அவர் இன்னும் அந்த இடத்தில் 2 நாள் தங்கினார். ஏன் தாமதிக்கிறார்? ஏன் தாமதிக்கிறார்னா, அவர் ஏற்கனவே அவரே உயிர்த்தெழுதலாக இருப்பதனால் அவருக்கு என்னைக்கு போனால் என்ன இருக்குது, உயிர்த்தெழுதலின் வல்லமையே அவராக இருக்கிறார், உயிர்ப்பிக்கிறவரே அவராக இருக்கிறார், அந்த உயிர்ப்பே அவராகவே இருக்கிறார், அவரே ஜீவனாக இருக்கிறார், வாழ்வாக இருக்கிறார். அப்போ அவர் 4 நாள் கழிச்சு போனான, 10 நாள் கழிச்சு போனான, அழுகி எலும்பு கூடாய் மாறி போன பிறகும் அவரால் சகலத்தையும் உண்டாக்க முடியும். ஒரு மண்ணை எடுத்து மனிதனாய் உருவாக்கினார். அது பிறகு அந்த மண்ணின் எலும்பை கொண்டு ஒரு பெண்ணை உருவாக்கினார். ஒரு எலும்பை கொண்டு பெண்ணை உருவாக்குறார்.
அப்படிப்பட்ட ஆண்டவருக்கு அழுகிப்போன எலும்பில் இருந்து கூட ஆண்டவர் இன்னொரு முறை லாசரை உருவாக்க முடியும். ஆபிரகாம் சொல்வார், ஆபிரகாம் என்ன சொல்வாரு, என் மகனை நான் பலி கொடுத்து தகன பலியாய் கொடுத்தாலும் அந்த சாம்பலிலிருந்து என் மகனை உயிரோடு எழுப்ப என் ஆண்டவர் வல்லவர் என்று சொல்வார். நீங்கள் ரோமர் 4:17 பார்த்தீங்கன்னா, இறந்தவர்களை வாழ்விக்கிறவரும் இல்லாதவைகளை இருக்க செய்கிறவருமாய் ஆண்டவர் என்று ஆண்டவரை குறித்து ஆபிரகாம் சொல்லும் சாட்சியத்தை அங்கே பவுலடியார் குறிப்பிடுகிறார். அப்போ ஆண்டவர் யார் அப்படின்னா, இறந்தவர்களை வாழ்விக்கிறவர், இல்லாதவைகளை இருக்க செய்கிற ஆண்டவர். அந்த இடத்துல உயிர் இல்லை அப்படின்னா அந்த இடத்துல உயிரை கொடுக்க அவரே உயிராக இருக்கிறார், ஜீவனாய் இருக்கிறார். அந்த இடத்துல இறந்து கிடக்கிறானா அவனுக்கு வாழ்வை கொடுக்க முடியும், இல்லாதவைகளை இருக்க செய்ய முடியும். அப்படிப்பட்ட ஆண்டவர் அவர். அப்போ மாத்தாள் சொல்லிவிட்ட பிறகும் கூட 2 நாள் இயேசு தாமதப்படுத்துகிறார். மாத்தாள் மரியா சொன்ன பிறகு கூட 2 நாள் தாமதப்படுத்தார். ஏன் அப்படின்னா, அவருக்கு காலமும் நேரமும் எல்லாம் அவர் கைகளில் இருக்கிறது. அவரே அதுவாக இருக்கிறார். உயிர்த்தெழுதல் அவர் இருக்கும்போது அவர் என்னைக்கு போனால் என்ன இருக்குது, 4 நாள் கழித்து அழுகி போன பிறகு போனால் என்ன, 40 நாள் கழித்து போனால் என்ன, இயேசுவால் அந்த வெறும் எலும்புகளில் கூட அவருக்கு ஒரு லாசரை உருவாக்கி விட முடியும். அதனால்தான் தாமதப்படுத்துகிறார். நமக்கு பார்க்கிறோம் யோவான் 1:4 அவரிடம் வாழ்வு இருந்தது. இயேசுவை குறித்து யோவான் எழுதுகிறார், அவரிடம் வாழ்வு இருந்தது, அந்த வாழ்வு மனிதருக்கு ஒளியாய் இருந்தது. இயேசுவிடத்தில் தான் வாழ்வே இருந்தது, அந்த வாழ்வு தான் மனிதனுக்கு ஒளியாக வந்தது அப்படின்றாரு. 1 யோவான் 5:12 சொல்லுகிறது. 1 யோவான் 5:12 சொல்லுகிறது, இறைமகனை கொண்டிருப்போர் வாழ்வை கொண்டுள்ளனர், அவரை கொண்டிராதோர் வாழ்வை கொண்டிரார். யாரெல்லாம் இயேசுவை தங்களுக்குள் வைத்திருக்கிறார்களோ அவர்கள் மட்டும்தான் வாழ்வை கொண்டிருப்பாங்க, ஜீவனை உடையவர்கள். இயேசுவை கொண்டிருப்பவர்கள் ஜீவனை உடையவர்கள், இயேசு இல்லையா ஜீவனற்றவர்கள், அவ்வளவுதான். அப்ப இயேசு எனக்குள் இருந்தால் ஜீவனாய் இருப்பேன், எனக்கு இயேசு இருந்தால் மரணத்திலிருந்து நான் உயிர்த்தெழுதலை பெற்றுக்கொள்வேன். ஆகவே தான் பைபிள் சொல்லுகிறது 1 யோவான் 5:12 இறைமகனை கொண்டிருப்போர், இயேசுவை கொண்டிருப்போர் வாழ்வை கொண்டுள்ளவர்கள், ஜீவனை உடையவர்கள். இயேசுவை கொண்டிராதோர் வாழ்வை இழந்து போனவர்கள் என்று பைபிள் இங்கே சொல்வதை நாம் பார்க்கிறோம். அப்போ வார்த்தைகள் பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தைகள் எல்லாம், இந்த பூமி படைப்பு அனைத்துமே ஆண்டவருடைய வார்த்தைகளினால் உண்டாக்கப்பட்டது. இயேசுதான் வார்த்தை மனு உருவானார். இயேசுதான் வார்த்தை. ஆதியிலே பழைய ஏற்பாட்டின் காலத்திலே வார்த்தையாக இருந்தார். புதிய ஏற்பாட்டிலே அவர் மாம்சமாகிறார், மனிதனாய் வருகிறார். அந்த இயேசுவிடத்தில் வாழ்வு இருந்தது தான் யோவான் எழுதுகிறார். அவர் வார்த்தையானவர் வாழ்வை கொடுக்க மாம்சமானார் என்று எழுதுகிறார் யோவான். அப்போ வார்த்தையும் இயேசுதான், வாழ்வும் அவர்தான், உயிர்த்தெழுதல் அவர்தான். அவரை ஆதியும் அந்தவுமாக இருக்கிறார், தொடக்க முடியுமாக இருக்கிறார் என்று பைபிள் இங்கே சொல்கிறது. பைபிளில் கூட நாம் பார்க்கலாம், ஒரு 2 மனிதர்கள் இயேசுவிடத்தில் வந்து கேட்குறாங்க, வாழ்வை குறித்து நாம் பார்க்கணும். இயேசு வாழ்வாக எப்படி இருக்கிறார் என்பதை காண்பிப்பதற்கு ஒரு 2 உதாரணத்தை பாருங்க. லூக்கா 18:18 முதல் 27 வரை நாம் பார்க்கும் பொழுது, ஒரு நாள் ஒரு பரிசேயர், ஒரு பெரிய பணக்காரர், செல்வந்தர், அவர் ஒரு பரிசேயரும் கூட, இயேசுவிடத்தில் வந்து, நல்ல போதகரே, நான் நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும்? நல்ல கவனிங்க, அவருக்குள் நித்திய வாழ்வுனா நிலையான ஒரு வாழ்வு வேணும். அதாவது பூமியிலும் சரி பரலோகத்திலும் சரி நான் வாழக்கூடிய ஒரு வாழ்வு உள்ளவனாக இருக்கணும். அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டோம்னா, இயேசு கட்டளைகள் உமக்கு தெரியுமே அப்படின்னோன்னா, ஆமாம், கொலை செய்யாதே, விபச்சாரம் செய்யாதே, மோகபாவம் செய்யாதே, களவு செய்யாதே, தாய் தந்தையரை மதித்து நட, இந்த கட்டளைகள் எல்லாம் அவர் சொல்லுகிறார். அப்போ இயேசுவிடம் அந்த பரிசேயர் சொல்லுகிறார், இதை நான் இளம் வயதிலிருந்து நான் கடைபிடித்து வருகிறேன், இளம் வயதிலிருந்தே இந்த கட்டளையெல்லாம் எனக்கு கடைபிடித்து வருகிறேன் அப்படின்னார். இயேசு அப்படி ஒரு இறங்க ஒரு பார்வை பார்க்கிறார். உன்னிடத்தில் இன்னும் ஒரு குறை இருக்குதுப்பா அப்படின்றார். என்ன குறை அப்படின்னா, உனக்குள்ளது எல்லாம் விற்று விட்டு ஏழைகளுக்கு கொடுத்து விட்டு என்னை பின் செல் அப்படின்றார். உனக்குள்ளதெல்லாம் கொடுத்துட்டு என்னை பின் செல், ஏன்னா அந்த வாழ்வே நானா இருக்கிறேன். என்ன பின் செல், என்னை பின்பற்றி வா, என்னை பின்பற்று, உனக்கு வாழ்வு உண்டு, அந்த வாழ்வே நான் தான். அப்போ என்ன பின்பற்று. ஆனால் என்ன பின்பற்றனா உனக்குள்ள இன்னொரு கடவுள் இருக்குது. அது என்ன கடவுள்? பணக்காரன் என்ற கடவுள், பணம் என்ற கடவுள் இருக்குது. இன்னைக்கு அநேக மனிதருக்கு கடவுள் நிறைய இருக்கிறாங்க. இயேசு மட்டும் கடவுள் அல்ல, பணம் ஒரு கடவுள். கணவனை கண் கண்ட தெய்வம் என்பது போல நிறைய கணவர்மார் கடவுளாகிட்டாங்க. சில நேரங்களில் பிள்ளைகள் கடவுளாக மாறிட்டாங்க.
செத்துப்போன தாய் தந்தையர் நிறைய பேர் வீட்டில் கடவுளாக மாறி வச்சிருக்கிறாங்க. இவங்கெல்லாம் கடவுளாகிட்டாங்க. அவங்களாம் மனிதர்கள், அவங்களாம் கடவுளாகிட்டாங்க. இதே போல் இந்த பணக்காரனுக்கு அந்த பணம் கடவுளாக இருக்குது. அப்போ இயேசு பார்க்கிறவன் ஒரு குறை, கட்டளை கீழ்ப்படுகிறான் தான். நல்ல கவனிங்க, கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறவர் தான். ஆனால் உள்ளுக்குள் இன்னொன்று இருக்குது, அதுதான் பணம். பணம், நான் ஒரு பணக்காரன், செல்வந்தன் என்ற ஒரு பெருமை இருக்கிறது. கட்டளைக்கு கீழ்ப்படுகிறார், கொலை செய்யலை, களவு செய்யலை, விபச்சாரம் செய்யலை, தாய் தந்தையரை மதித்து நடக்கிறாரு. இப்படி எல்லா விதத்திலும் அவர் கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறார். ஆனால் இன்னொரு காரியம் இருக்குது. என்ன அப்படின்னா, அவர் பணத்தை குறித்ததான பெருமை அவருக்குள் இருந்தது. பணத்தை ஆராதிக்கிறவராய் அவர் இருந்தார். அப்போ தான் இயேசு சொல்லுகிறார், உனக்குரிய அனைத்தையும் விற்றுவிட்டு என்னை பின் செல், அப்பொழுது உனக்கு நிலை வாழ்வு உண்டு என்று இயேசு சொன்னார். ஆனால் 23ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் மிக மனம் சோர்ந்து போனார். ஏன் அப்படின்னா, அவருக்கு நிறைந்த செல்வம் இருந்தது, நிறைய பணம் இருந்தது. அதனால் அவரால் அதை விட்டுவிட முடியவில்லை. அப்போ இயேசு சொல்லுகிறார், ஊசியின் காதில் ஒட்டகம் நுழையலாம், ஆனால் செல்வந்தர் ஒரு நாளும் விண்ணகத்தில் நுழைய முடியாது அப்படின்றார். அப்போ சீடர்கள் கேட்குறாங்க, அப்போ யார் தான் போக முடியும்? யார் தான் போக முடியும்? 27ஆம் வசனம் சொல்லுகிறது, இயேசு சொல்லுகிறார், இது மனிதரால் கூடாதது, இது கடவுளால் மட்டுமே கூடும். நல்ல கவனிங்க, நிலை வாழி பெற நான் என்ன செய்யணும்னு கேட்டார். அதாவது சுயம், ஏதாவது காணிக்கை கொடுத்துட்டா நிலை வாழ்வு தந்துருவீரா அப்படின்ற மாதிரி. இயேசுகிட்ட தான் அந்த கேள்வி கேட்குற அவருக்கு தெரியுது. இயேசுகிட்ட கேட்டால் தான் சரியான பதில் கிடைக்கும் என்பது அவருக்கு தெரியுது. ஏன்னா யோவான் 3ஆம் அதிகாரம் நிக்கோதேமு கூட ஒரு நாள் வந்து கேட்கிறார். அப்போ இயேசு சொல்கிறார், நீ தண்ணீரால் தூயாவில் பிறந்தல் என்று இறையாட்சிக்கு உட்பட முடியாது என்றார். அதே போல் இந்த பரிசேயரும் சரியாக இயேசு இடத்துல கேட்கிறார். இயேசுகிட்ட கேட்டால் தான் பதில் உண்டு, நிலை வாழ்வுக்கு இயேசு இடத்துல பதில் உண்டுன்னு சொல்லி அழகாய் கேட்கிறார். பட் அதுக்குரிய சோர்ஸ் சொல்லும்போது அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. மிகுந்த மனச்சோர்வோடு திரும்பி போனார். ஒருவேளை இப்போ நிறைய பேர் கேட்கலாம், அப்போ பணக்காரன் யாருமே பரலோகத்துக்குள்ளே போக முடியாதா அப்படின்னா போவார்கள். யார் போவா? நீங்கள் பைபிளில் பார்க்கிறோம், ஆபிரகாமை செல்வனாக்கியது ஆண்டவர் தான், ஈசாக்கை செல்வனாக்கினது ஆண்டவர் தான். நீங்கள் பார்க்கலாம், ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 10 முதல் 12ஆம் வசனம் வரை பார்க்கும் பொழுது, ஈசாக் கைது செய்த காரியத்தில் 100 மடங்கு பலனை கொடுத்தார். 13ஆம் வசனம் சொல்லுகிறது, செல்வத்தின் மேல் செல்வம் பெற்று மாபெரும் செல்வரானார் ஈசாக் அப்படின்னு போட்டு. வெறுங்கையாய் ஓடிப்போன யாக்கோபை ரெண்டத்தனையாய் நன்மைகளால், ரெண்டத்தனை செல்வங்களால் நிறைத்து கொண்டு வந்தது, 2 பரிவாரங்களோடு கூட்டி வந்தது ஆண்டவர் தான். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாம் செல்வந்தர்களாக ஆக்கப்பட்டவர்கள் தான். தாவீதை பார்க்கிறோம், தாவீது கூட செல்வந்தர் தான். அவர் வெறும் ஆடு மேய்க்கிறவர் வந்தவர், ஆண்டவர் செல்வராக்கிறார், ராஜாவாக்கிறார். இதெல்லாம் பார்க்கும்போது கடவுள் தான் செல்வன் ஆக்கிறது. ஆனால் அவர்கள்ட்ட ஆண்டவர் எதுவுமே இப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்தலை. ஏன் பயன்படுத்தலை அப்படின்னா, ஏன்னா அவங்க இதை கொடுத்துரு அப்படின்னா கொடுத்துருவாங்க. ஒரே மகனை பலி விடுனா பலி கொடுக்க போவார் ஆபிரகாம். யாக்கோபு சொத்துக்கிட்டு எதுவுமே வேண்டாம், ஆண்டவருடைய ஆசீர்வாதம் போதும்னு வெறுங்கையா ஓடி போனால் ஓடி போயிடுவார். ஈசாக்கை எல்லாத்தையும் விடுனா விட்டுருவார். தாவீதும் அப்படிதான், எது வேண்டாலும் ஆண்டவரை இந்த ஏழை நான் கூவி அழைத்தேன், ஆண்டவரின் கூக்குரலை கேட்டறினார்னு ராஜாவாக இருக்கும்போது சொல்றார். அப்போ ஏழையாவே தன்னை அவர் பாவிக்கிறார். அந்த பணம் அவரை பெருமைப்படுத்தலை. இவங்களெல்லாம் ஆண்டவர் தான் கொடுத்தாலும் அந்த பணமானது அவர்களை பெருமைப்படுத்தவில்லை. அதை இழைப்பதற்கு அவர்கள் தயங்கம் இல்லை. விட்டுருப்பான விட்டுருவார். அவங்க எல்லாம் இப்படிப்பட்டவர்கள் தான் ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு, யோசேப்பு, தாவீது, இவங்க எல்லாமே விட்டுருனா விட்டுருவாங்க. அவங்கெல்லாம் அதை பற்றி கேர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இவையெல்லாம் ஆண்டவருடையது என்று அவர்கள் விசுவசித்தவர்கள். ஆனால் இந்த செல்வந்தரால் என்ன செய்ய முடியலை, அவைகளை விட்டுவிட முடியவில்லை. அவர் வெறுங்கையாய் போனார். கடைசியில் ஆண்டவர் சொல்லார், இது மனுஷரால் கூடாதது, ஆண்டவரால் மட்டும் கூடும். அவன் என்கிட்ட வந்து என்ன கேட்டான், நான் என்ன செய்யணும் என்ற சுய புத்தியில் கேட்டான். ஒருவேளை அந்த மனிதன் இப்படி கேட்டிருக்கலாம், என்ன கேட்டிருக்கலாம், ஆண்டவரே நீங்கள் சொன்னபடி சரிதான், எனக்கு பிடிச்சிருக்குது, ஆனால் என்னால் செல்வம் நிறைய இருக்கிறதுனால என்னால் அந்த நிலையை விட முடியவில்லை, எனக்கு நீர் உதவிடும், எனக்கு ஒரு உதவி செய்யும் என்று அவன் கேட்டிருந்தான். அப்படின்னா இயேசு அதுக்குரிய சோர்ஸை அவரும் கொடுத்திருப்பார். ஆனால் அவன் செய்த மன வருத்தத்துடன் திரும்பி சென்று விட்டான். இது ஒரு மனிதனுடைய வாழ்க்கை பார்க்கிறோம். அதே அடுத்த அதிகாரம் லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். இங்கே ஒரு மனிதனை குறித்து பார்க்கிறோம். 1 முதல் 10ஆம் வசனம் வரை சக்கு என்ற ஒரு மனிதன். 3ஆம் வசனம் சொல்லுகிறது, இயேசு யார் என்று அறியும்படி அத்திமரத்தின் மேல் ஏறி கிடக்கிறார். இங்கேயும் ஒரு செல்வந்தான். இவன் செல்வந்தான், ஆனால் ஆயக்காரன். இவன் கட்டளை கீழ்ப்படியாதவன், பாவி என்று பரிசேயர்களால் புறக்கணிக்கப்படுகிறவன். ஆயக்காரர்கள் எல்லாமே அப்படிப்பட்ட ஒரு ஆயக்காரன், இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர். ஆயக்காரர்கள் என்பது ஒரு வருமான வரித்துறையினுடைய அதிகாரி. ஆனால் பாவிகள் என்று பரிசேயர்களால் அவமானப்படுத்தப்படுகிறவர்கள், ஏளனப்படுத்தப்படுகிறவர்கள்.
ஆனால் பெரிய பணக்காரர். ஆனால் அந்த மனிதனுக்குள் ஏக்கம் பாருங்க, இயேசு யார் என்று அறிய விரும்பினார்னு பைபிள் சொல்லுங்க. நல்ல கவனிங்க, நான் முதலே சொன்னேன், நம் ஆண்டவர் யார் என்று முதலில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், அறிய விரும்ப வேண்டும். அப்படின்னா தான் உங்களுக்கு உண்மை வெளியே வரும், நிறைய காரியம் புரிந்து கொள்ள முடியும். இங்கே சக்கையை பார்க்க, சக்கை இயேசு யார் என்று அறிய விரும்பினார். இன்கம் டாக்ஸ் ஆபீசர், வருமான வரித்துறை அதிகாரி, மரத்து மேலே இருக்கிற பெரிய பணக்காரன், மரத்து மேலே இருக்கிற அத்தி மரத்துக்கு இடையில மறைச்சி கொண்டிருக்கிறான் தன்னை. ஒரு பணக்காரன் ரோட்டில் மரத்து மேலே ஏறி இருந்தால் நீங்கள் என்ன நினைப்பீங்க? அப்படிப்பட்ட நிலையில் அந்த மனிதன் உட்கார்ந்துருக்கிறார். இயேசு அந்த வழியை வருவார் என்று தெரிந்து இயேசு அந்த வழியாக வராரு. ஒரு பிரேக் பண்ணி நிற்கிறாரு. மேலே மரத்தை பார்க்குற, மரத்துக்குள்ளே ஒருத்தர் இருக்கிறது இயேசுக்கு மட்டும் தெரியும். இயேசு சொல்கிறார், சக்கீவே இறங்கி வா, நான் உன்னோடு இன்று தங்க வேண்டும், உன் வீட்டில் நான் தங்க வேண்டும், எனக்கு முன்னால் வா, போ அப்படிதான் சொல்ல, முன்னால் போ, எனக்கு முன்னால் போ, நான் அவன் பின்னால் வாரேன். ஏன்னா பைபிள் சொல்கிறது, அவர் தம் வீட்டில் இயேசுவை வரவேற்றார். அப்படின்னா அவருக்கு முன்பாக, இயேசுக்கு முன்பாக இவர் போனார், இயேசு அவரை பின்பற்றி போனார். நல்ல கவனிங்க, 18ஆம் அதிகாரத்தில் பரிசேண்ட பார்த்து சொல்றாரு, என்னை பின்பற்றி வான்றார். இங்கே சொல்றாரு, நீ முன்னால் போ, நான் உன்னை பின்பற்றி உன் வீட்டுக்கு வரேன்றார். எவ்வளோ ஒரு அழகான வேர்டு பாருங்க. தன்னை பரிசுத்தவான் என்று நினைக்கிற பரிசேயனை பின்பற்று, எல்லாத்தையும் வித்துட்டுன்றாரு. இவரை சொல்றாரு, நீ முன்னால் போ, நான் பின்னால் வரேன் அப்படின்ற. அவரும் முன்னால் ஓடி பின்னால் அப்படி வாங்க ஆண்டவரே, வாங்க ஆண்டவரே, வாங்க ஆண்டவரேன்னு இயேசுவை பார்த்து அப்படி பரிதவிச்சுட்டு ஓடுறான். அவனுக்கு எவ்வளோ சந்தோஷம் பாருங்க. ரொம்ப நாளாக அந்த ஏக்கம், இயேசுவின் வாழ்க்கையில் வரமாட்டாரான்னு சொல்லி அவர் அந்த வீட்டுக்குள்ளே போகிறாரு. இந்த காட்சியை மரிய வாழ்ட்டா தன்னுடைய புத்தகத்தில் எழுதுகிறாங்க. எப்படி இருக்கிறார்கள் அதில் நான் சொல்கிறேன், நல்ல கவனிங்க. மரிய வாழ்ட்டா அதை எப்படி எழுதுகிறாங்கன்னா, அவர்கள் அந்த சக்கையோ ஏற்கனவே இயேசுவை பற்றி கேள்விப்பட்டார். ஒரு குருடன், பிறவி குருடனும் பிறவி முடவனையும் இயேசு சுகமாக்கியிருந்தார். அந்த 2 பேரையும் உங்களுக்கு தெரியும், சக்கையை தெரியும். அவர்கள் சுகம் பெற்ற போது அவர்கள் இயேசுவை பற்றிய சாட்சியத்தை சக்கையிடம் சொல்லுகிறாங்க. அதை சக்கை கேட்கிறார். அன்றையிலிருந்து சக்கையுடைய உள்ளமானது இயேசுவை நோக்கி தேட ஆரம்பித்து விட்டது. உண்மையாகவே நடந்தது. அப்படி மரியவாழ்கிட்ட எழுதும் சொல்றாங்க. இயேசு சொல்றாரு அதில் காட்சியில், என்னை அவன் தேட ஆரம்பித்தான் அப்படின்றார். என்னை தேட ஆரம்பிச்சுட்டான். நான் போவதற்கு முன்பே தன் சொத்தையில் பாதியை விற்று அதை ஒரு பாக்ஸில் போட்டு ஒரு மரப்பெட்டியில் வச்சு எனக்கு கொடுக்கறதுக்கு வச்சிருந்தா, நான் அன்றைக்கு அந்த வீட்டிற்குள் போகாவிட்டாலும் அவன் என்னை தேடி வந்து அந்த பெட்டியை என்கிட்ட கொடுத்துருப்பாங்கிறார் ஆண்டவர். இயேசு சக்கையை பற்றி சாட்சி சொல்லும்போது அந்த காட்சியில், நான் அன்றைக்கு அந்த வீட்டுக்குள்ளே போகலனாலும் அவன் என்னை தேடி வந்து அந்த பாக்ஸை என்கிட்ட கொடுத்துருப்பான், அதில் உள்ள எல்லாத்தையும் ஏழைகள் கொடுக்கும்படி பாதியை கொடுத்துருப்பாங்கிறார் ஆண்டவர். எல்லோரும் நான் ஒரு பாவியுடைய வீட்டில் உணவருந்த சென்றதாக சொல்கிறாங்க. இல்லை, நான் அவனுடைய இல்லத்திற்குள் நுழையும் முன்பே அவனுடைய உள்ளத்தில் நான் இருந்தேங்கிறார் ஆண்டவர். என்ன சொல்றார் ஆண்டவர்? அவனுடைய இல்லத்திற்குள் நான் நுழையும் முன்பே அவன் உள்ளத்திற்குள் நான் இருந்தேன். ஏனெனில் அவன் என்னை பற்றியதான சிந்தனையிலே என்னை அவனுக்குள் கொண்டு வந்திருந்தாங்கிறார் ஆண்டவர். அதனால்தான் பிதாவாகிய கடவுள் என்னை அன்றைய நாளில் சக்கையை சந்திக்கும்படி பண்ணினார். எவ்வளோ ஒரு அழகான காட்சி பாருங்க. இதில் ஆண்டவர் சொல்றாரு, அன்றைக்கு பிதாவுடைய திட்டம் அது, ஆத்துமா எனக்காய் இயங்குகிறது என்பதை பிதா என்னிடத்தில் சொன்னார். நான் அதனால் போனாங்க. அந்த வீட்டுக்குள்ள நான் போனேன். சக்கை எங்கள் எல்லாருக்கும் உணவு கொடுத்தார், எல்லாரையும் பரிமாறினார், நல்லா இருந்தார். சக்கை வீட்டில் சக்கையும் மற்றும் ஒரு பெரியவர் இருக்கிறார். அவர் அவருடைய அப்பா காலத்திலிருந்து இருக்கிறார். அவர் தான் இவரை கட்டுப்படுத்தி கொஞ்சம் கட்டாயப்படி சில விஷயங்களில் கண்டித்து இவரை வழிநடத்துகிறார். சக்கை திருமணம் ஆகாதவர். பாதி சொத்தை விற்று ஏழைகளுக்கு என்று கொடுத்து வைத்தனர். மீதி பாதி இருக்குது, அதை யாரெல்லாம் ஏமாற்றினோ அவர்களுக்கெல்லாம் திருப்பி 4 மடங்காய் கொடுக்கும்படி இருக்கிறார். சாப்பிட முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சு அவரவர் அறைக்குள் போயிட்டாங்க. சீடர்கள் எல்லாம் அறைக்குள்ளே போயிட்டாங்க. இயேசு இருந்த அறைக்குள்ள ஒரு ஸ்க்ரீன் கிடக்குது, விளக்கு எரியும். அது இதில் ஒரு உருவம் போவதை இயேசு பார்க்கிற. யாருப்பா வெளியே, ஸ்க்ரீனுக்கு வெளியே? சக்கையு வா அப்படின்றார் ஆண்டவர். ஆமாண்டவரே, சக்கையு தான், வா உள்ளுக்கு, அறைக்குள் வா, என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு. இல்லை ஆண்டவரே, இந்த மாதிரி நான் என் சொத்தில் பாதியை விற்று பெட்டிக்குள் நாணயங்களை போட்டு வைத்திருக்கிறேன் உங்களுக்கு கொடுப்பதற்காக. நான் கொண்டு வரட்டானு கொண்டு அப்படின்றாரு. ஒரு பெட்டி இழுத்துட்டு வந்து இயேசுவின் முன் வைக்கிறார். சொல்றாரு, ஆண்டவரே, என் சொத்தில் பாதி விற்றும் இடத்தில் கொடுப்பதற்காக நான் ஏற்கனவே வைத்திருந்தேன். உமக்காய் நான் ஏங்கி கொண்டிருந்தேன், உம்மை தேடிக்கொண்டிருந்தேன். என் வாழ்க்கைக்குள் வரமாட்டீங்களான்னு தேடிக்கொண்டிருந்தேன். என் வாழ்க்கைக்குள் நீர் வந்தால் நல்லாவா இருக்குவேன்னு சொல்லி பல நாட்களாக ஏங்கினேன் ஆண்டவரே. சொல்லுகிறார், அது நிமித்தம் தான் நான் இன்றைக்கு உன்னை தேடி வந்தேன். நீ மரத்தில் இருக்கும்போதே எனக்கு ஆண்டவர் சொன்னார், மேலே மரத்தில் நீ இருப்பதை எனக்கு உணர்த்தினார். பிதா அவருக்கு உணர்த்தினார், ஆவியானவர் உணர்த்தினார்.
மேலே சக்கை இருக்கிறான் என்பது எனக்கு தெரியும், அதனால்தான் உன்னை நான் கீழே வரவழைத்தேன். பாருங்க, இயேசு சக்கையிட்டு சொல்லவே இல்லை, சொத்தை வித்துட்டு என்னை பின் செல்லுன்னு சொல்லலை, எதுவுமே சொல்லலை. ஆனால் என்றைக்கு இயேசுவை பற்றிய செய்தி சக்கை கேட்டாரோ அந்த நிமிடத்திலிருந்து சக்கையினுடைய உள்ளம் ஆண்டவரை தேட ஆரம்பித்தது. என் ஆண்டவர் இயேசுவை பற்றி அவர் கேள்விப்பட்டார். அவர் பிறவி குருடனை குணமாக்கினது, பிறவி முடவனை நடக்க செய்ததையும் பார்த்த அந்த அதிசயங்கள் அவருடைய வாழ்க்கையிலே, என் வாழ்க்கை முடமாய் கிடக்கிறது, பாவத்தினால் முடமாய் கிடக்கிறது, இந்த வாழ்க்கை நிமிர்த்த இயேசு வருவாரா மாட்டாரா என்று பல நாட்கள் அவர் ஏங்கி ஏங்கி தவித்துக் கொண்டிருந்த வேளையில் தான் இயேசு அந்த வீட்டிற்குள் வந்தார். பெட்டி நிறைய பணங்கள். இயேசு சொன்னார், இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு உண்டாயிற்று. பாருங்க, 2 செல்வந்தர்கள். ஒருவன் பணம் இருக்கிறது, ஆனால் சொத்தை இழப்பதற்கு, இயேசுவை பின்பற்றுவதற்கு சொத்தை இழக்க பயப்படுகிறான். ஆனால் இன்னொருவனோ இயேசுவே என் வாழ்க்கைக்கு போதும் என்று எல்லாவற்றையும் இழந்து இயேசுவை பின்பற்றின சக்கை. அன்புக்குரியவர்களே, அன்றைய கவனிகள், சக்கையிடத்தில் அந்த சொன்ன வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்திருந்தார். பரிசேயர் இயேசுவின் வார்த்தைகளை கேட்டார், ஆனால் கீழ்ப்படியலை. ஆனால் சக்கை தாம் கேட்டது பார்த்தது எல்லாவற்றையும் இயேசுவை பற்றிய செய்திகளினாலே வார்த்தைகளினாலே தன்னை புடமிட்டுக் கொண்டு இருந்தார். தன் வாழ்க்கை மெருகேற்றி கொண்டிருந்தார். தன் வாழ்க்கை இயேசுவை நோக்கி திருப்பி கொண்டிருந்தார். அந்த வார்த்தை அவருக்குள் வாழ்வாக செயல்பட ஆரம்பித்தது. அந்த வார்த்தை அவருக்குள் ஜீவனை செயல்பட ஆரம்பித்தது. ஒரு உயிர்த்தெழுதல் அவருக்குள் தோன்ற ஆரம்பித்திருந்தது. இயேசு அந்த வீட்டிற்குள் வந்தபோது மீட்பு என்ற அந்த உயிர்த்தெழுதல், இரட்சிப்பு என்ற உயிர்த்தெழுதலை இயேசு சக்கைக்குள் கொடுத்தார். இன்றைக்கும் நம்முடைய ஆண்டவர் யார் என்று நாம் அறிய வேண்டும். லூக்கா 19:6 பாருங்க, மகிழ்ச்சியோடு வீட்டில் வரவேற்றார். மகிழ்ச்சியோடு வரவேற்கிறார். என்ன பாருங்க, ஒரு மகிழ்ச்சி பாருங்க. இயேசுவை எவ்வளவு தேடி இருப்பார், எவ்வளவா எதிர்பார்த்திருப்பார். அந்த மகிழ்ச்சியை அவர் அன்றைக்கு அனுபவித்தார். அந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று. எனக்கு அன்பான சகோதரி சகோதரிகளை, 2 பணக்காரர்களை பார்த்தோம். ஒருவர் இயேசுவிடத்தில் வந்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய மறுத்தவர். அவர் பரலோக ராஜ்யத்தை இழந்து போனார், வாழ்வை இழந்து போனார், உயிர்த்தெழுதலை இழந்து போனார். ஆனால் இன்னொரு மனிதன், பாவி என்று கருதப்பட்ட ஆயக்காரன், அவன் முற்றிலும் ஆண்டவர் கீழ்ப்படிந்து ஆண்டவருடைய வார்த்தையின் மீது விசுவாசம் வைத்து இயேசு யார் என்று அறிந்ததினாலே அவன் வாழ்க்கைக்குள் இயேசுவினுடைய ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொண்டவனாய் மாறினான். ஆகவே நம் ஆண்டவர் யார் என்று புரிய வேண்டும். நம் ஆண்டவர் தான் உயிர்த்தெழுதல், நம் ஆண்டவர் தான் ஜீவன் வாழ்வு, நம்முடைய ஆண்டவர் தான் ரட்சிப்பு. அவரே ரட்சிப்பாக இருக்கிறார். அதனால்தான் அவருக்கு இயேசு என்று பெயரிடுவீர், அவர் தன் மக்களை பாவத்திலிருந்து மீட்பார் என்று சொன்னார்கள். அவரே அந்த இரட்சகராக இருக்கிறார். இயேசு என்றால் மீட்பர், கிறிஸ்து என்றால் அபிஷேகிக்கப்பட்டவர். அப்போ இயேசுவே அபிஷேகம் தருகிறவராகவும், இயேசுவே மெசியா என்ற வார்த்தையில் மீட்பர் என்ற வார்த்தையில் இருக்கிறார் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே நம் ஆண்டவர் யார், எப்படிப்பட்டவர் என்பதை நாம் அறிந்தால்தான் நாம் அற்புதங்களை காண முடியும். எனக்கு அன்பான சகோதரனை சகோதரிகளே, இன்றைய நாட்கள் ஆண்டவர் சொல்லுகிறார், நானே உயிர்த்தெழுதல், நானே வாழ்வு, நானே ரட்சிப்பு. இன்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள், இறைமகனை கொண்டிருப்பவர்கள் வாழ்வை கொண்டிருப்பார்கள். இன்னைக்கு இயேசு யார் என்று புரிந்து கொள்ள இறை வார்த்தைகளை தியானியுங்கள், வாசியுங்கள், படியுங்கள். அதை படிக்காம இயேசுவிடத்திலிருந்து நீங்கள் அற்புதத்தை காண முடியாது. இயேசு கற்றுக் கொடுக்கிறார் மாத்தாள் முதல்ல நான் யாருன்னு புரிஞ்சிக்க. ஆனால் சக்கையை புரிந்து கொண்டார், இயேசு யார் என்று அறிந்து கொண்டார். பரிசேயனுக்கு இயேசு ஒரு விளக்கம் கொடுத்தார், ஆனால் பரிசேயன் கீழ்ப்படியவில்லை. இன்றைக்கு நாம் எந்த நிலையில் இருக்கிறோம்? வார்த்தையின் மீது விசுவாசம் வைத்திருக்கிறோமா? வார்த்தை நமக்கு வாழ்வாய் இருக்கிறதா என்பதை உணர வேண்டும். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நல்ல இயேசுவே, இந்த நாளுக்காக நேரத்திற்காய் நன்றி. வார்த்தை மனு உருவாகி எங்களில் ஜீவனாய் இருக்கிற இயேசுவே, இந்த நாளிலும் ஜீவனற்றவர்களாய், வாழ்வை இழந்து போனவர்களாய், வாழ வழி தெரியாதவர்களாய் இருக்கிறவருடைய வாழ்க்கையில் நீர் உயிர்த்தெழுதலாக வருவீராக இயேசுவே. அன்னை மார்த்தாளை பார்த்து சொன்னீர், நானே உயிர்த்தெழுதல், நானே வாழ்வு, ஜீவன் என்று சொன்னீர். இயேசுவே, இந்த நாளிலும் வாழ்க்கை மரித்து போன நிலையில் இருக்கலாம், பொருளாதாரம்
மரித்து போன நிலையில் இருக்கலாம், நோயினாலே மரித்து போன ஒரு வாழ்க்கையாக இருக்கலாம். ஏன் வாழ்கிறோம், மரித்து போய் விடலாமே என்று பயந்து வாழ்க்கையை உடைந்து போனவர்களாய் இருக்கலாம். இயேசுவே, இந்த நாளில் நீர் வருவீராக. இறைமகனை கொண்டிருப்போர் வாழ்வை கொண்டுள்ளனர் என்று யோவான் சொல்வது போல என் இயேசு ஒவ்வொருவருடைய வாழ்விலும் நீர் வருவீராக. யோவான் 10:10 சொல்கிறது, திருடுவதற்கும் அழிப்பதற்கும் கொள்வதற்கும் திருடன் வந்தான், நானோ என் ஆடுகளுக்கு ஜீவனை கொடுக்கும்படி வந்தேன் சொன்னீரே. அந்த ஜீவன் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்குள் நிறைவாய் இறங்குவதாக. இயேசுவே, ஜீவனாய் ஒவ்வொருடைய வாழ்க்கைக்குள் வருவீராக. இயேசுவே, வல்லமையாய் வாரும் ஆண்டவரே. நீரே உயிர்த்தெழுதலாய் வாரும். உடைந்து போன வாழ்க்கையை உயிர் பெற செய்பவரே, இன்றைக்கு இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற குடும்பங்கள் மேல் உயிர்த்தெழுதலாக வருவீராக. முடங்கி போன குடும்பங்களுக்கு உயிர்த்தெழுதலாக வருவீராக. ஊனமுற்று கிடக்கிற குடும்பங்களுக்குள்ளாக உயிர்த்தெழுதலாக வருவீராகப்பா. ஆமென் இயேசுவே, ஆமென் இயேசுவே, ஆமென் ஆண்டவரே. நீரே உயிர்த்தெழுதலாக ஒவ்வொருவருடைய வாழ்க்கைக்குள்ளும் ஒவ்வொரு குடும்பங்களுக்குள் வந்து ஆண்டவரே பொருளாதாரத்தை உயிர்ப்பியும், உடல் நலத்தை உயிர்ப்பியும். ஆமென் ஆண்டவரே, தேவைகள் அனைத்தில் ஒரு உயிர்த்தெழுதலை காண செய்வீராக இயேசுவே. நீரே ஜீவனாக வாரும் ஆண்டவரே. ஆமென் இயேசுவே. நான் ஏன் வாழ்கிறோம், எதற்காக வாழ்கிறோம் என்று வாழ்க்கையில் போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்குள் நீர் ஜீவனாய் வந்து உமது மகிழ்ச்சியை தாரும் அப்பா. உம்மை வீட்டிற்குள் ஏற்றுக்கொண்ட சக்கை எவ்வளவு மகிழ்ச்சி அடைந்தார் என்று வேதம் சொல்லுகிறதப்பா. ஆமேன் அப்பா. இன்றைக்கும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீர் வரும்பொழுது ஆண்டவரே, அந்த மகிழ்ச்சியும் பிள்ளைகள் காண்பார்களாக. தொடர்ந்து இதை கேட்கிற உம் பிள்ளைகளை ஆசீர்வதியும், பலப்படுத்தும், வல்லமையை நடத்தும், ஆச்சரியங்களை காணப்படும், கிருபையை நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.